செய்த சத்தியத்தை மீறி மகன் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி தவறு செய்துவிட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வேதனை. 35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி 35 வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன். கட்சி வளர்ச்சிக்கு எதிராக பல்வேறு தவறுகளை செய்தவர் அன்புமணிதான் எனவும் சரமாரி குற்றச்சாட்டு. அன்புமணி தொடர்ந்து கட்சி வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்து பல தவறுகளை செய்து வந்தார். (2024) மக்களவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி பேசி முடிவு செய்துவிட்டதாக ராமதாஸ் பேச்சு. பாஜகவுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும் என அன்புமணி பிடிவாதமாக இருந்ததாகவும் விளக்கம். ஒரு நாள் பிஜேபியோட கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுக கூட்டணி போகக்கூடாது. இப்போ அதிமுக கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு 3 இடம், நாங்கள் குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருப்போம். அவங்க ஒரு 6-7 இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக. எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்கும். பாஜகவுடன் கூட்டணி அனுமதிக்குமாறு அன்புமணியும் சௌமியாவும் தனது கால்களை பிடித்து அழுத்ததாக ராமதாஸ் பேச்சு. இந்த கால அன்புமணி பிடிச்சினாங்க. இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த காலம் பிடிச்சிடணும். 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். பாஜகவுடன் கூட்டணி வைக்காவிட்டால் தனக்கு நீங்கள் தான் கொள்ளி வைக்க வேண்டும் என அன்புமணி மிரட்டியதாகவும் ராமதாஸ் தகவல். இதை ஒத்துக்கணும்னா நீங்க தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி பேசி முடிவான மறுநாளை தைலாபுரம் தோட்டம் முன்பாக பாரத் மாதா கி ஜெய் என முழக்கம். வெளியே சென்று பார்த்தால் அண்ணாமலை வந்து நிற்பதாக ராமதாஸ் விமர்சனம். பாரத் மாதா கி ஜெய் ஒரு கோஷம் அங்க கேட்குது. அண்ணாமலை வந்துட்டாரு. காலையில் பெரிய சாப்பாடு எல்லாம் இருந்து காலையில் நடக்குது. எனக்கு தெரியாம நடக்குது. முகுந்தன் இளைஞரணி தலைவராக்கப்பட்ட போது மேடையில் இருந்த அன்புமணி கால்களை ஆட்டிக்கொண்டு அநாகரிகமாக நடந்து கொண்டதாக ராமதாஸ் குற்றச்சாட்டு. ஆத்திரத்தில் மேசையில் தூக்கி போட்ட மைக்கை தனது தலையில் போடாத குறைதான் எனவும் புகார். மணிக்கு உதவியாகவும் இருக்க முகுந்தனை நியமனம் செய்தேன். மேடை நாகரிகம் கருதாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டிக் கொண்டிருந்தது சரியான செயலா. மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலா. முகுந்தனுக்கு கட்சி பதவி கொடுக்கப்பட்ட விவகாரத்தில் பெற்ற தாயின் மீது பாட்டிலை தூக்கியடித்தார் அன்புமணி. வளர்த்தகிடா மார்பிள் பாய்ந்து விட்டதாகவும் ராமதாஸ் வேதனை. அம்மா எதை சொன்னாங்க? ஏமா 2வது மகளை போட்டதுதான் நீ சும்மா இருப்பியா? பேசாம தான் இருந்திருப்ப அந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னதான். அங்க உட்காந்து பாட்டில தூக்கி அம்மா மேல அழிச்சான். நல்ல வேலை அவங்க மேல படல, செலுத்தல போட்டு. வன்னியர் சங்க தலைவராக இருந்த காடுவெட்டி குருவை கீழ்த்தரமாக நடத்தினார் அன்புமணி. பாமக நிறுவனர் ராமதாஸ் பகீர் குற்றச்சாட்டு. மாவீரன் குருவை நிலநிறுவன போதும் பிற நேரங்களில் கீழ்த்தரமாக நடத்திய விதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இன்னும் பல
தருமபுரி, சேலம் மாவட்டங்களுக்கு சென்ற தன்னை மைக்கில் பேசக்கூடாது என கட்டளையிட்டார் அன்புமணி. தங்கியிருக்கும் அறையிலேயே இருந்துதான் நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும் என கட்டுப்படுத்தியதாகவும் ராமதாஸ் குற்றச்சாட்டு. அந்த மைக்கை வச்சு பேசக்கூடாது, நான் மைக்கை வச்சு பேசக்கூடாது, 200 பேருக்கு மேலே கூடக்கூடாது. அதை என்னை பார்க்க விரும்புகிறவர்கள் நான் தங்கியிருக்கிற உணவு விடுதியில தான் வந்து பார்க்க வேண்டும். இத்தனை கட்டளைகள் யாருக்கு யாருக்கு? நிறுவனருக்கு, இந்த கட்சியை ஆரம்பிச்சவனுக்கு. அன்புமணிக்கு தலைமை பண்பு சிறிதும் இல்லை என ராமதாஸ் விமர்சனம். தொடர் குற்றங்களால் பாமகவிற்கு களங்கம் ஏற்பட்டு விட்டதாகவும் குற்றச்சாட்டு. அந்த கூட்டத்தில் உனக்கு தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை. என்ன பண்பு? தலைமை பண்பு, ஆங்கிலத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்லுவாங்க. அது உனக்கு கொஞ்சம் கூட இல்லை. பாமகவிலிருந்து தன்னை நீக்கப் போவதாக வதந்தியை பரப்பினார் அன்புமணி. கூசாமல் பொய் சொல்வார் என்றும் ராமதாஸ் குற்றச்சாட்டு. பொய் கூசாமல் பேசுவார். அது ஒரு 2 பொய்யை மட்டும் சொல்றேன். என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போறார் ஐயா, என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போறான்னு ஒரு பொய் சொன்னதும் அவன் நின்றான். 100 பேர். நான் கூட்டிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு 8 பேர் மட்டும் பங்கேற்ற போதே தான் செத்து விட்டதாக ராமதாஸ் உருக்கம். தான் அழைக்கும் கூட்டத்திற்கு நிர்வாகிகளை கலந்து கொள்ள விடாமல் தடுத்ததாகவும் குற்றச்சாட்டு. அது 8 பேர் தான் இங்க வந்தோம். மீறி 100 பேருக்கு இவரே போன் பண்ணி நேரடியா ஐயா, என்னை அடிப்படை உறுப்பினர்கள் எடுக்க போறான்னு ஒரு பொய் சொன்னதும் அவன் நின்றான். 100 பேர், 8 பேர் தான் வந்தான். அன்னைக்கே நான் செத்து விட்டேன். அன்புமணி குறித்த செய்தியாளர் சந்திப்பின் போது கண் கலங்கிய ராமதாஸ் பாமக தொண்டர் எழுதிய கடிதத்தை படித்த போது உணர்ச்சி வசப்பட்டு கலங்கினார். அன்புமணி குறித்து பாமக தொண்டர் எழுதிய கடிதத்தை அருகில் நின்று கொண்டிருந்த நிர்வாகியிடம் படிக்கச் சொன்ன ராமதாஸ் தனது தலைவரின் குடும்பத்தில் ஏற்பட்ட விரிசல் குறித்து படிக்க மனம் இன்றி செய்வதறியாமல் தயங்கிய விழுப்புரம் மாவட்ட பாமக செயலாளர் ஜெயராஜ் அவர்களின் கவனத்திற்கு ஒரு சில தற்போது தமிழக அரசியல் களம் நமக்கு சாதகமாக உள்ளது. பல முனைகளில் நம்மின் தேவை மற்றவர்களுக்கு அதிகரித்துள்ளது. தொடர் தோல்விகளை சந்தித்து வந்த நாம் நமக்கு நாமே குழி பறித்துக் கொள்ளலாமா? பொதுக்குழுவில் உடனடியாக எதிர்வினையாற்றாமல் ஒரு நிமிடம் பொறுமை காத்து இருந்திருக்கலாமே. பாமக இளைஞர் சங்க தலைவர் பதவியிலிருந்து ராமதாஸின் பேரன் முகுந்தன் ராஜினாமா. ராமதாஸை குலதெய்வம், பாமகவின் எதிர்காலம் அன்புமணிதான் என குறிப்பிட்டு பதவி விலகல் கடிதம் அனுப்பினார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தொடர்பான பல்வேறு திட்டப் பணிகளை தொடக்கி வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நெடுஞ்சாலைத்துறை தொடர்பான முடிவுற்ற பணிகளை தொடக்கி வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முதலமைச்சர் சிறப்பிப்பு. 424 கோடியே 38 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் தற்போதைய இருவழிச்சாலையான மல்லியக்கரை ராசிபுரம் திருச்செங்கோடு ஈரோடு சாலையில் 7.75 கிலோமீட்டர் நீளத்திற்கு 17.50 மீட்டர் அகல 4 வழிச்சாலையாகவும் 41 இருளர் பழங்குடி குடும்பங்களின் மறுகுடி அமர்வு மற்றும் மேம்பாட்டிற்காக கட்டப்பட்ட குடியிருப்பு கட்டிடங்கள் ஆகியவை
வேளாண்மை விரிவாக்க சேவைகளை உழவர்கள் தங்கள் கிராமங்களிலே பெறும் வகையிலான உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டம் காணொலி வாயிலாக திருவாரூர் மாவட்டம் மாணிக்கமங்கலம் கிராமத்தில் தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 525 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 37.99 ஏக்கர் நிலப்பரப்பில் சென்னை அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் அமையவுள்ள கலைஞர் பன்னாட்டு மாநாட்டு மையம் தலைமை செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி மூலம் அடிக்கல். அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி தனித்தனியாக ஆலோசனை. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா எம்பி சீட் தர வேண்டியது அதிமுகவின் கடமை. 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போதே உறுதியளிக்கப்பட்டதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டம். கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அது ஒன்று தான் நான் சொல்வேன். ஏன்னா 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போவே 5 எம்பிக்களோடு இந்த ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்டது தான். எனவே தர வேண்டியது அவர்களுடைய கடமை அப்படின்றத நான் சொல்கிறேன். புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட நடிகர் ராஜேஷ் உடல்நலக்குறைவால் காலமானார். 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து புகழ்பெற்ற மூத்த கலைஞருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இரங்கல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைவு. ஒரு பவுன் 71,160 ரூபாய்க்கு விற்பனை. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது. இன்று பிற்பகலுக்குள் மேலும் வலுப்பெற்று மேற்கு வங்கம் வங்கதேசம் இடையே கரையை கடக்கலாம் என வானிலை மையம் கணிப்பு. நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழை பெய்வதற்கான ரெட் அலர்ட். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தேனி குமரி நெல்லை தென்காசி மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் எனவும் கணிப்பு. நாளை நீலகிரி கோவை தேனி குமரி நெல்லை தென்காசி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். வானிலை மாற்றத்தால் தமிழகத்தின் சில பகுதிகளில் மழை. நீலகிரி கோவை தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்தது. அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் செல்ல தடை. வாகனங்கள் செல்லாததால் வெறிச்சோடிய சாலைகள். குற்றால அருவிகளில் தொடரும் வெள்ளப்பெருக்கு காரணமாக அனைத்து அருவிகளிலும் குளிக்க தடை. பேரருவி ஐந்தருவி பழைய குற்றாலம் புலியருவி உள்ளிட்ட அருவிகளுக்கு செல்ல 5வது நாளாக அனுமதி மறுப்பு. மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்தை கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கியது திமுக. கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக கூறி ஒழுங்கு நடவடிக்கை. அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனுக்கு எதிராக செயல்பட்டதாக புகார் கூறப்பட்ட நிலையில் பொன் வசந்த் நீக்கம். மதுரை மாநகர மாவட்ட செயலாளர் தளபதியின் தீவிர ஆதரவாளராக அறியப்பட்ட மேயரின் கணவர் நீக்கப்பட்டதால் பரபரப்பு.
400 கோடி ரூபாய் செலவில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குடமுழுக்கு நடத்தப்பட உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு தகவல். முருக பக்தர்களின் அரோகரா முழக்கம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை மீண்டும் கோட்டையில் அமர்த்தும் எனவும் நம்பிக்கை. தமிழ்நாட்டிலே முதலிலே 400 கோடிக்கு மேலாக திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு நடைபெறுகின்ற திருச்செந்தூரிலே விழா கோலம் பூண இருக்கின்றோம். தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒன்றியம் மட்டுமல்ல, உலக அளவிலே இருக்கின்ற முருக பக்தர்கள் கூடி அரோகரா சத்தம் மீண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வரை கோட்டையில் அமர்த்தும் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்நாடகத்தில் கமல்ஹாசனின் தக் லைஃப் படத்தை வெளியிட அனுமதிக்காவிட்டால் தமிழ்நாட்டில் ஒரு கன்னட படத்தை கூட வெளியிட முடியாது. தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் எச்சரிக்கை. தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்ற பேருண்மையை கூறியதற்காக கமல்ஹாசனை கன்னட அமைப்புகள் மிரட்டுவதா? கன்னட வெறியர்களுக்கு பதிலடி தராமல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமைதியாக இருப்பது ஏன் என்றும் சீமான் கேள்வி. நாமக்கல் பள்ளிப்பாளையம் அருகே சுமார் 320 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு திறக்கப்பட்ட மேம்பாலம். மேம்பாலத்தின் இருபுற சுவர்களிலும் அதிக அளவில் விரிசல் இருப்பதோடு கைகளால் பெயர்த்தாலே பூச்சிகள் வருவதால் அதிர்ச்சி. பூச்சிகள் பெயர்ந்து விழுந்து விரிசல் ஏற்பட்ட மேம்பாலம் உடனடியாக ஆய்வு செய்யப்பட்டு சீரமைக்கப்படும். அமைச்சர் மதிவேந்தன் உறுதி. அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்டு யார் வேணாலும் பயணிக்கலாம்னு ஒரு தரம் இல்லாத பாலத்தெல்லாம் நாங்கள் துவங்கி வைக்க மாட்டோம். அதுக்கான முள் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம். எந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை கட்டுமானத்தில் வந்திருந்தாலும் அதை உடனே கண்டிப்பாக மறுபடியும் அதை ஆய்வு செஞ்சு நல்ல முறையில் அதுக்கு நாங்கள் வேலையை நாங்கள் ஆரம்பிச்சோம். நாமக்கல் பள்ளிப்பாளையத்தில் காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்த சில நொடிகளில் மூடப்பட்ட மேம்பாலம். பல்வேறு இடங்களிலும் விரிசல் இருந்ததை நியூஸ் தமிழ் செய்தி வெளியிட்ட நிலையில் உடனடியாக மூடப்பட்டது. பள்ளிப்பாளையத்தில் மூடப்பட்ட மேம்பாலம் மீண்டும் மக்கள் பயன்பாட்டுக்கு திறப்பு. விரிசல்கள் சரி செய்யப்படாமலேயே திறந்துவிட்டதால் அதிர்ச்சி. நாமக்கல் பள்ளிப்பாளையத்தில் மேம்பால விரிசலை படம் பிடித்து காட்டிய செய்தியாளர்களிடம் திமுகவினர் வாக்குவாதம். ஒருமையில் பேசி திட்டியதால் சலசலப்பு. தங்கமணி கலைப்பு இருக்குங்களா சார்? தங்கமணி கலைப்பு கொடுக்கலீங்களா? கனமழையால் பாதிக்கப்பட்ட சம்பா நெல் பயிர்களுக்கு பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கவில்லை என புகார். திருவாரூர் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல். சென்னை நுளம்பூரில் கல்லூரி மாணவர் கடத்தப்பட்ட சம்பவத்தில் அபிஷேக் என்பவர் கைது. அறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்து நகை பணத்தை பறித்துவிட்டு மதுரவாயல் ஏரிக்கரையில் இறக்கிவிட்டு சென்றவரிடம் விசாரணை. சென்னை மாநகராட்சியில் இதுவரை 28,926 தெருநாய்கள் பிடிக்கப்பட்டுள்ளதாக நிர்வாகம் தகவல். 21,999 தெருநாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை மற்றும் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாகவும் அறிக்கை. கோவை பீளமேட்டில் ஹெல்மெட் அணியாமல் பைக்கில் சென்ற இளைஞரிடம் காவலர் அத்துமீறி நடந்து கொண்டதாக புகார். ஆவணங்களை பார்க்க மறுத்ததோடு இளைஞரை நடு ரோட்டில் அடித்து செல்போனை உடைத்ததால் பரபரப்பு. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 48வது கோடை விழா இன்றுடன் நிறைவு. கடும் பனிமூட்டம் நிலவும் நிலையில் சுற்றுலா பயணிகள் ஆனந்தம்.
கேரளாவில் தொடரும் கனமழையால் ஆர்ப்பரிக்கும் அதிரப்பள்ளி அருவி. வெள்ளியை உருக்கியது போல் பாய்வதால் சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை. அசாமில் வெளுத்து வாங்கிய பலத்த மழையால் தத்தளிக்கும் கவுஹாத்தி நகரம். முழங்கால் அளவு வெள்ள நீரில் சிரமத்துடன் சென்ற வாகன ஓட்டிகள். உலக நாடுகள் மீதான அமெரிக்க அதி உயர் வரி விதிப்புக்கு மான்ஹட்டன் வர்த்தக நீதிமன்றம் தடை. அதிபர் ட்ரம்ப் தனக்கு இருக்கும் அதிகாரத்தை மீறி செயல்படுவதாகவும் நீதிபதிகள் கண்டனம். IPL நடப்பு சீசனின் முதல் குவாலிஃபயர் போட்டியில் பெங்களூரு மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதல். ஃபைனலுக்கு முதலாவதாக தகுதி பெறப்போவது யார் என எகிரும் எதிர்பார்ப்பு.